ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூடான மெதுவடையும் பால் பாயாசமும் செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பால் பாயாசம் செய்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இங்கே 2 லிட்டர் மாட்டுப்பால் எடுத்திருக்கேன். அதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கொதிக்க வச்சு ஒரு 1.5 லிட்டர் அளவு வர வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்துக்கிறேன். இதில் இப்போ பாதாம் பருப்பு ஊற வச்ச பாதாம் பருப்பை உரித்து எடுத்துக்கோங்க. அதில் 5 பருப்பு பாதாம், 5 பருப்பு முந்திரி சேர்த்து கொஞ்சோண்டு பால் ஊற்றி அதில் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த பால் கொதிக்கிற பாலில் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக வீட்டில் மாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் மாவாவும் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இதே மாதிரி மெத்தடில் செய்கிறேன். இதுக்கு பதிலாக மாவாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பால் பாயசத்துக்கு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இங்கே 2 கிளாஸ் சர்க்கரை ஆட் பண்ணுறோம். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் கூட்டவோ குறையவோ செஞ்சுக்கலாம். நல்லா சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. நம்ம பாயசத்துக்கு தேவையான வறுத்த சேமியா எடுத்துக்கலாம். இங்கே நாங்கள் மெலிசான வறுத்த சேமியா எடுத்திருக்கோம். இது நல்லா உடச்சி நம்ம பாயசத்தை கூட ஆட் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு சேமியா மெலிசாக இருக்கோ அந்தளவுக்கு பாயசத்தோட டேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் ஓவரால் இந்தளவுக்கு மெலிசாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் இதை நல்லா உடச்சி உதிரி விட்டு அதுக்கப்புறம் நம்ம பாயசத்தை கூட ஆட் பண்ண போகிறோம். இந்த சேமியா இப்போ நம்ம பாலில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா பாலை கொதிச்சிட்ருக்க பாலில் இந்த சேமியாவை நல்லா உதிரி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டிகிட்டே இருங்க. ஒன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்ட பிறகு அந்த சேமியா வேகிற அளவுக்கு நம்ம பாலை கொதிக்க விடணும். இதுதான் எங்கள் ஃபேமிலியோட அத்தன்டிக் டிஷ்ஷு. நாங்கள் எல்லாம் ஒரு கெட் டுகெதராக நாங்கள் வந்திருந்தப்போ இந்த டிஷ் எங்கள் அம்மா செஞ்சாங்க. ஸோ ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை மம்மா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த சேமியா வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்ச நேரம் அதை கொதிக்க விடணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா சேமியா வந்திருக்கு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா சேமியா வெந்திருக்கு. பாலும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த பதத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த சேமியாவை தனியாக எடுத்து வச்சுக்கணும். தாளிப்பு பார்த்துடலாம். இந்த பாயசத்துக்கு 2 or 3 டீஸ்பூன் கீ எடுத்திருக்கேன். நான் ட்ரை ஃப்ரூட்ஸில் பாதாமும் முந்திரி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ பாதாம் ஓவர் நைட் ஊற வச்சு அதை உரித்து அதை பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி முந்திரியும் அதே ஷேப்பில் அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா நெய் காஞ்சிட்ட பிறகு பாதாம் முந்திரி ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பொன் வறுவல் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் போட்டு வறுத்து எடுத்து அதுக்கப்புறம் நம்ம பாயசத்தில் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முந்திரியை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாதாம் ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் வறுத்து பொன்னிறமாக வறுத்து நம்ம பாயசத்தில் ஆட் பண்ணிக்கிறோம். இதுதாங்க ஃபைனல் ஸ்டெப்பு. நம்ம சேனலில் இதுதாங்க ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ 2 முந்திரி பாதாம் சேர்த்து நல்லா வறுத்து நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வறுத்து அதுக்கப்புறம் நம்ம பாயசத்தில் ஆட் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிட்டுருவோம். அவ்வளோதாங்க, பால் பாயசம் நமக்கு ரெடி. அவ்வளோதாங்க, அருமையான பால் பாயசம் ரெடி. இதுதாங்க ஃபைனல் லுக்கு. நான் சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த அளவுக்கு உங்களுக்கு பால் பாயசம் கிடைக்கும். ஸோ நம்ம பால் பாயசம் ரெடி. இப்போ வடை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். 1/2 கிலோ உளுத்தப்பருப்பை 2 மணி நேரமாக நான் ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச உளுத்தப்பருப்பை எடுத்து நம்ம தண்ணியே ஆட் பண்ணாமல் நல்லா கெட்டியாக அரைக்கணும். நல்லா அரைச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது 3த்தையும் நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுட்டு அதில் இந்த பேட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே இஞ்சியும் பெருங்காயத்தூளையும் நல்லா இஞ்சியும் பொடிசாக அரிஞ்சு வச்சுட்டு பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணி உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இந்த பேட்டரை நல்லா நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த பேட்டர் எந்த அளவுக்கு நம்ம கையில் அடித்து இது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வடை நல்லா உப்பி வரும். ஃபஸ்ட்டு தண்ணியில் கை நனைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பேட்டர் கையில் ரவுண்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய்க்குள்ளார போடுறதுக்கு முன்னாடி கையில் கட்டை விரலால் ஒரு ஹோல்ட் பண்ணி அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியது தான். 4-5 வடை போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் ஒரு சைட்லேருந்து இந்த சைடை திருப்பி விடணும். அதுக்கப்புறம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம இது மாதிரி திருப்பி 2 சைடும் திருப்பி விட்டு எடுக்க வேண்டியது. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வடையை நல்லா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா பொன்னிறமாக வெந்த உடனே நம்ம வடை எடுத்துட வேண்டியது. இங்கே பாருங்கள், நல்லா வடை உப்பி சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம வடையும் இப்போ ரெடி. நல்லா வடை வந்திருக்கு பாருங்கள்.
அவ்வளோதாங்க, சூப்பரான வடை பாயாசம் ரெடி. ஒரு ஃபேமிலியில் நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னா இது செய்ய ரொம்ப ஈஸியான டிஷ் இது. ரொம்ப நல்லாவே வரும். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராகவே வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ்.